எங்க? சாமியார் வந்து போனதுல இருந்து இந்த அஸ்திய பாதுகாத்து பாதுகாத்து டயர்ட் ஆயிட்டேன்டி. எங்க திரும்பினாலும் என் கண்ணுக்கு எல்லாமே இந்த சொம்பு மாதிரி தெரியுதுடி. அதனால வெளியில ஷாப்பிங் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். போலாம். ஆனா ஒரு 8 நிமிஷம் கழிச்சு போலாம். எதுக்குடி 8 நிமிஷம்? இன்னும் 8 நிமிஷத்துல 6 மணி ஆயிடுமா? அப்புறமா போலாம். என்னடி நீ இவ்ளோ நேரம் வராதவ இந்த 8 நிமிஷத்துல வந்தா விளக்கேத்த போறா? நீ தானே சொன்ன மாயா அபிய தடுத்துட்டான்னு. அப்புறம் என்னடி? வாடி போலாம். ஐயோ என்னால இந்த வீட்ல இருக்க முடியலடி. சரி போலாம் வா. என் செல்ல பொண்ணு. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன இன்னும் அபிய காணோம்? 6 மணிக்குள்ள விளக்கேத்தணுமே. என்னடி சீதா ரொம்ப டென்ஷனா போற மாதிரி இருக்கு? மா அவங்க டென்ஷனா இருந்தா நமக்கு என்ன? மாமா போலாம். விதி மனித சிந்தனை முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது. விதியை மாற்ற மனித மதி எவ்வளவுதான் முயன்றாலும் இறுதியில் ஜெயிப்பது விதிதான். இத நான் சொல்லல, கம்பராமாயணத்துல ஒரு பாடலாவே சொல்லியிருக்காரு. அந்த பாடலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்தா விதியின் பிழை. மா இந்த டிவில விதிய பத்தி பேசுறத கேட்டியா? அபியும் சஞ்சீவும் இன்னைக்கு ரோட்ல அடிபட்டு கிடக்கணும். அபி வீட்டுக்கு வந்து 6 மணிக்குள்ள விளக்கேத்த முடியாம அந்த அணு சொம்புக்குள்ளே சமாதி ஆகணுங்கிறது அபி சஞ்சீவோட விதி. அபிய ஜெயிச்சு அணுவை அழிச்சு நம்ம ஹாப்பியா ஷாப்பிங் போகணுங்கிறது நம்மளோட விதி. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இன்னும் ஏமா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? வா போலாம். சரி வா போலாம். இன்னையிலிருந்து 3 நாள் சூரியன் மறையிற நேரத்துல, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு இந்த வீட்டோட பூஜை அறையில நீ விளக்கேத்தணும். அப்படி நீ தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் விளக்கேத்திட்டா உன்னை காப்பாத்த வந்த சக்திக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி வந்துரும். அதுக்கப்புறம் அதுவாவே அது மாட்டி இருக்கிற சூழ்ச்சியில இருந்து விடுபட்டுரும். அபி சீக்கிரம் போய் முதல்ல விளக்கு ஏத்து. டைம் ஆயிடுச்சு போ. அபி அத்தை அபி ஏன் இவ்ளோ லேட்டு? இன்னைக்கு நீ விளக்கேத்தணும்ல, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, விளக்கேத்த இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நீ போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா போ. சரிங்க அத்தை. அபி பூஜை ரூம்ல விளக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ போய் விளக்கேத்து போ. சரிங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ சீக்கிரம் விளக்கேத்துமா, எல்லாம் ரெடியா தான் அபி 1 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்.
அபி இன்னொரு தீக்குச்சி எடுத்து கொளுத்து. ஷோ அபி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. க்ரீம் க்ரீம் க்ரீம். ஐ காளி தேவி. ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். ஐ ஓம் க்ரீம் க்ரீம். ஐயோ, அணு ஆத்மாவோட கட்டவிழ்க்க அபி முயற்சி செய்யறான். இதை தடுத்தே ஆகணும். மா, ம், அந்த சாமியார் கால் பண்றாரு. போனை ஸ்பீக்கர்ல போடுறி, என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். சொல்லுங்க சாமி. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? நாங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம் சாமி. ஷாப்பிங்கா? நீங்க என்ன பைத்தியமா? ஏன் சாமி எங்களை திட்டிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யற செயலுக்கு உங்களை திட்டாம என்ன செய்யறது? என்ன பண்ணோம்? அந்த அபி அந்தி சாயிர நேரத்துல விளக்கேத்த கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, அதை தடுத்து நிறுத்துறத விட்டுட்டு ஷாப்பிங்க்கு எதுக்கு இப்ப போறீங்க? ஐயோ சாமி, அபிய மாயாவை வச்சு தடுத்தாச்சு. இனி அபியால வீட்டுக்கு வந்து விளக்கேத்த முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத. அந்த அபி இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? நான் தியானத்துல பார்த்தேன். இப்ப அந்த அபி உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்த முயற்சி பண்றான். சீக்கிரமா வீட்டுக்கு போய் அவ விளக்கேத்துறத தடுங்க. சரிங்க சாமி. ஐயோ, என்னம்மா இது? மா, வீட்டுக்கு போமா சீக்கிரம். சரிடி. ஐயோ, காப்பாத்துங்க. சாமியார் சொன்னபடி அபி தீபம் ஏத்துனா அணு ஆத்மாவுக்கு என் கட்ட உடைக்கிற சக்தி வந்துடும். என் கட்டாவ உடைச்சிட்டா அவ மகா சக்தியா மாறிடுவா. அப்படி அவ மாறிட்டா அதுக்கப்புறம் அணு ஆத்மாவை கட்டுப்படுத்த என்னால மட்டும் இல்ல, நான் ஆராதிக்கிற அந்த காளியால கூட முடியாது.
எவ்வளவு தடுத்தும் கடைசியில 6 மணிக்குள்ள வந்து விளக்கேத்திட்டாளே. ஸ்ரீஜா, இன்னைக்கு அபி வந்து விளக்கேத்தணும்னு விதி போல இருக்கு. அதான் நடந்துருச்சு. ஐயோ, மறைக்கிறாளே. இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. சாமியார் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையேடி. விளக்கு ஏத்த விடாம தடுத்துட்டீங்களா? இல்ல சாமி, நாங்க வர்றதுக்குள்ள அந்த அபி விளக்கேத்திட்டா. என்ன விளையாடுறீங்களா? அபி விளக்கேத்திட்டான்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அணு மட்டும் கட்ட அவுத்துட்டு வெளியே வந்துட்டான்னு வைங்க, அப்புறம் அவ கிட்ட இருந்து தெய்வத்தால கூட உங்களை காப்பாத்த முடியாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. நீங்க தான் சாமி எங்களை காப்பாத்தணும். காப்பாத்தணும்னா எப்படி? மீதி இருக்கிற 2 நாளாவது அவளை விளக்கேத்த விடாம பாத்துக்கோங்க. சரிங்க சாமி. என்ன சொல்றாரு? திட்டுறாருடி. இவ்ளோ பிளான் போட்டும் எப்படி வந்தா இவ? அபியும் சஞ்சீவும் எப்படி வந்தாங்க? ஷோ. ஷோ, ஷோ, ரொம்ப பசிக்குது வேற. அந்த அணு இருக்கிற சொம்ப நைட்டும் பகலும் பாதுகாப்பேன்னு ஸ்ரீஜா கிட்ட வேற வாக்கு கொடுத்துட்டேன். ஐயோ, ரொம்ப பசிக்குது வேற. என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஆஹா, கிச்சன்ல இருந்து வர வாசனைய பார்த்தா கறி குழம்பு மாதிரி தெரியுது. எங்க வச்சிருக்காங்க? ஆ? ஆ? ச்சே, என்னடா இது? ஒரு பொட்டு கூட இல்லாம மொத்தமா வழிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கா? ஐயோ. சரி, கறி குழம்புதான் இல்ல. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இதுல ஏதோ இருக்கு. சோத்துல வேற தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. ஐயோ, பசிக்குதே, என்ன பண்றது? சாப்பிடாம எனக்கு தூக்கம் கூட வராது. சரி, இந்த பழைய சோறாவது இருக்கேன்னு மனசை தேத்திக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? ஐயோ, ஐயோ, ஐயோ. தூங்காம இந்த நேரத்துல இவ என்ன பண்றா? கை வலிக்குதே. பைக்ல இருந்து கீழே விழும்போது கை சுலுக்கிடுச்சோ. சுடு தண்ணி. எனக்கு அடிப்பட்ட விஷயம் அபிக்கு தெரியக்கூடாது. சஞ்சீவ், எங்க போற? இல்ல, வந்து உட்கார். எதுக்கு? உட்கார சொல்றேன். உட்கார். வா, உட்கார். கைய காட்டு. எதுக்கு? சொல்றேன், காட்டு. காட்டு. லேசா வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சுளுக்கு வந்த உடனே எடுத்துடணும். அப்படியே விட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஒத்தடம் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும். மார்னிங் வீக்கமும் குறைஞ்சிரும். நீ கவலைப்படாத. எனக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொன்னாதான் தெரியணுமா என்ன?
சில விஷயம்லாம் சொல்லாமலே தெரியும். உனக்கு அடிப்பட்ட விஷயத்த ஏன் என்கிட்ட மறைக்கிற? இல்ல, நீ பீஸ்ஃபுல்லா விளக்கேத்தணும், அதான் நான் மறைச்சேன். அதுவும் இல்லாம எனக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எப்படி பீஸ்ஃபுல்லா இருப்ப, அதான் சொல்லல. அபி, அபி, இப்படியே எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்ப? ஒத்தடம் கொடு. இரு.